إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த சகோதரிகளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே இறுதியாக நாங்கள் நபி அவர்கள் இஸ்ரா மிஅராஜ் பயணங்கள் மேற்கொண்டதை பற்றி பார்த்தோம். இங்கே நூலாசிரியர் சுருக்கமாக என்ன சொல்கிறார் என்பதை நாம் ஆரம்பத்தில் பார்த்துவிட்டு இருப்போம். ஏற்கனவே நாங்கள் இதனுடைய விவரங்களை ஹதீத்களிலிருந்து சொல்லியிருந்தோம். நூலாசிரியர் இங்கே என்ன சொல்கிறார்? ثم أسري بروحه صلى الله عليه وسلم وجسده إلى المسجد الأقصى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னர், அதாவது தாயிஃப் பயணத்துக்கு பின்னர், அவர்களுடைய ரூஹோடும் ஜசத் உடலோடும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இஸ்ரா அழைத்து செல்லப்பட்டார்கள். இரவுலே அழைத்து செல்லப்பட்டார்கள். அதாவது நபி அவர்கள் சென்றது வெறும் கனவல்ல, அவர்களுடைய ரூஹு மட்டும்தான் போனது என்பதல்ல, அவர்களுடைய ரூஹும் உடலும் சேர்ந்து முழுமையாக அவர்கள் பயணம் செய்தார்கள் என்பதுதான் சரியானது. ஹதீத்கள் தெளிவாக அதனை நாங்கள் ஹதீஸ்களிலிருந்து புரிய முடிகிறது. நூலாசிரியர் தொடர்ந்து சொல்கிறார், ثم عرج به إلى فوق السماوات بجسده وروحه إلى الله عز وجل. பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து வானங்களுக்கு மேலால் தன்னுடைய உடலோடும் உயிரோடும் அல்லாஹுவிடத்திலே அழைத்து செல்லப்பட்டார்கள் என்று இங்கே நூலாசிரியர் சொல்கின்றார். தொடர்ந்து என்ன சொல்கிறார்? எனவே நபி அவர்கள் இஸ்ரா சென்றதும் அவர்களுடைய உடலோடு ரூஹோடு உயிரோடு, அதே போன்று அவர்கள் மிஅராஜ் சென்றதும் அதே போன்றுதான். ஃபஹாதபஹு, அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரையாடினான் என்று இங்கே நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். வஃபரத அலைஹி ஸலவாத், தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். எனவே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உரையாடினான், அவர்களுக்கு வஹி அறிவித்தான். அதே போன்று ஹதீத்களை பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவோடு உரையாடுகிறார்கள். அந்த உரையாடல் தொழுகை சம்பந்தமாக இருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி அனுப்புகின்ற பொழுது அல்லாஹு தஆலாவிடத்திலே சென்று அவர்கள் குறைத்து கேட்டு திரும்ப வருகிறார்கள். எனவே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அல்லாஹுவோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாடினார்கள் என்பது தெரிகிறது. இன்னும் மேலதிகமான விவரங்களை நாங்கள் இப்போது பார்ப்போம். நாம் நேற்று இறுதியாக எந்த இடத்தில் நிறுத்தினோம் என்றால், அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வானுலகில் வைத்து ஐவேளை தொழுகைகளை கடமையாக்கினான் என்பதை பார்த்தோம். ஆனால் அந்த ஐவேளை தொழுகைகளுக்கும் 50 வேளை தொழுகைகளுடைய நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு அருள் செய்திருக்கிறான். இதன் மூலம் நாம் ஐவேளை தொழுதால் 50 வேளை தொழுத நன்மை எமக்கு இருக்கிறது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று பல அத்தாட்சிகளை அங்கே பார்வையிட்டார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே பல அருட்கொடைகள் கொடுக்கப்பட்டன. அதில் ஒன்றுதான் தொழுகை. இன்னொரு விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 2 இறுதி ஆயாக்கள். இவைகள் எங்கிருந்து நபி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், அர்ஷுக்கு கீழால் இருக்கக்கூடிய பொக்கிஷத்திலிருந்து கொடுக்கப்பட்டது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது நபி அவர்களுக்கு விசேடமாக கொடுக்கப்பட்டது. எந்த ஒரு நபிக்கும் இதற்கு முன்னால் கொடுக்கப்படவில்லை. எனக்கு முன்னால் எந்த ஒரு நபியும் இந்த ஆயாக்கள் கொடுக்கப்படவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலும் இந்த 2 ஆயாக்களை பற்றியும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இது அங்கே கொடுக்கப்பட்டாலும் அல்லது அங்கே கொடுக்கப்படும் என்று முன்னறிவித்தல் செய்யப்பட்டாலும் மதீனாவிலே வைத்துத்தான் இந்த 2 ஆயாக்களும் விசேடமாக ஒரு கதவு திறக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது
என்பதை நாங்கள் வேறு ஹதீஸ்களிலும் பார்க்கலாம். எனவே இந்த ஆமனர் ரசூல் என்று ஆரம்பிக்கக்கூடிய பக்ரா சூராவுடைய இறுதி ஆயாக்கள், அதனை யார் ஒரு இரவிலே ஓதுகிறாரோ அவருக்கு அது போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியிலும் இருக்கிறது. எனவே தொழுகை சூரத்துல் பக்ராவுடைய 2 ஆயாக்கள். அதே போன்று 3வது ஒரு முக்கியமான ஒரு விடயமும் அவர்களுக்கு அங்கே பரிசாக கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய உம்மத்துக்கு, இந்த உம்மாவுக்கு விசேடமான ஒன்று, வேறைய உம்மாக்களுக்கு இந்த விசேடத்தன்மை இல்லை. அதுதான் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு என்ன அறிவித்தான்? உங்களுடைய உம்மத்திலே யார் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இருக்கின்றாரோ அவருக்கு பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்கிறார். எனவே எவரெல்லாம் இணை வைக்காமல் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லோருக்கும் மன்னிக்கப்படுமா என்று கேட்டால் வேறு ஹதீஸ்களின் அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் மரணிக்கக்கூடியவர்கள், நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே பெரும் பாவம் செய்தாலும் அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது இந்த உம்மத்துக்கு விசேடமானது. ஆனால் நிரந்தர நரகம் செல்ல மாட்டார்கள் பெரும் பாவம் செய்தவர்கள். அது இந்த உம்மத்துக்கு மட்டுமல்ல, ஏனைய உம்மத்துக்களுக்கும் பொதுவானது. ஆனால் இந்த உம்மத்துக்கு விசேடம் என்னவென்றால், இந்த உம்மத்திலே பெரும் பாவம் செய்தவர்கள் கூட சிலர் நேரங்களிலே அவர்களுடைய பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே பாவ மன்னிப்பிலே இந்த உம்மத்துக்கு ஒரு விசேடத்தன்மை இருக்கிறது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு 3வது பரிசாக இருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் பார்ப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய வார்த்தையை செவிமடுத்ததை போன்று நபி அவர்கள் செவிமடுத்தார்களா என்று கேட்டால் வெளிப்படையாக தெரிவது என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவோடு உரையாடி இருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று எந்த ஒரு நபியாக இருந்தாலும், அவர்களுக்கு எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விசேடம் கொடுக்கப்பட்டால் அதைவிட சிறப்பானது எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதுதான் பொதுவானது. எனவே அந்த வகையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கே அல்லாஹுவோடு உரையாடுவதற்கு, அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதா என்றால் நிச்சயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்கள் எல்லா நபிமார்களையும் விடவும், எல்லா மனிதர்களை விடவும், ரசூல்மார்களை விடவும் சிறந்தவர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த நேரத்திலே நிச்சயமாக கொடுத்திருப்பான். அல்லாஹு அலம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை மிஅராஜின் போது தன்னுடைய கண்களினால் பார்த்தார்களா என்று கேட்டால், இதற்கான இந்த கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யார் கேட்டிருக்கிறார்கள்? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? அபூதர் ரலியல்லாஹு அவர்களை சொல்கிறார்கள், சஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் ரஅய்த ரப்பக், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் கேட்டேன், நீங்கள் உங்களுடைய ரப்பை பார்த்தீர்களா என்று கேட்டபொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? நூருன் அன்னா அராஹ், ஒளி, நான் எவ்வாறு தான் அவனை பார்ப்பேன் என்று சொன்னார்கள். இன்னொரு அறிவிப்பிலே ரஅய்து நூரன், நான் ஒரு ஒளியைத்தான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை, அல்லாஹு தாலாவை பார்க்க முடியாது. பொதுவாக ஏனையவர்கள் அல்லாஹு தாலாவை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. நிச்சயமாக அதிலே மாற்றுக்கருத்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆதாரங்கள் இருக்கின்றன. மறுமையிலே தான் அல்லாஹு தாலாவை மூமின்கள் பார்ப்பார்கள். அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தாலாவை வெற்றுக்கண்களால் நேரடியாக பார்க்கவில்லை. இந்த உலகத்திலே யாருக்கும் பார்க்க முடியாது. ஏனென்றால் நபி அவர்களே சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்கிறார்கள்? ஹிஜாபுஹு நூர், அல்லாஹு தாலாவுடைய திரை ஒளியாக இருக்கிறது. எனவே அல்லாஹுவை பார்க்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திரையைத்தான், ஒளியைத்தான் பார்த்திருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவை இந்த உலகத்திலே எங்களால் பார்க்க முடியாது. லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடைய முடியாது, அவன் பார்வைகளை அடைவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுவை பார்ப்பதற்கு கேட்டபொழுது அல்லாஹு தஆலா என்ன சொன்னான்? லன் தரானி, என்னை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் மறுமையிலே எந்த ஒரு
சிக்கலும் இல்லாமல் தடங்களும் இல்லாமல் நாம் இந்த உலகத்திலே பௌர்ணமியை பார்ப்பதை போன்று அல்லாஹுவை தெளிவாக பார்க்க முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜில் வேற என்ன பார்த்தார்கள்? சொர்க்கத்தை பார்த்தார்கள். அதிலே நுழைந்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய நன்மாராயங்களை அவர்கள் கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை எப்படி வர்ணித்தார்கள்? நான் சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டேன். அங்கே பெரும் முத்துக்கள் இருந்தன. வஇதா துராபுஹு மிஸ்க், அதனுடைய மண் கஸ்தூரியாக இருந்தது என்று சொன்னார்கள். சஹீஹ் புகாரில முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். நரகத்தையும் பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் காவலாளிகளான மாலிக் என்கின்ற ஒரு மலக்கு இருக்கிறார். இவர் எவ்வளவு பயங்கரமானவராக இருப்பார். நரகத்தின் காவலாளிகளாக இருக்கிறார். அவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது, யா முஹம்மத் ஹாதா மாலிகுன் ஸாஹிபுன் நார், நரகத்துக்கு பொறுப்பாளியான மாலிக் இவர் என்று சொல்லப்பட்ட பொழுது, ஃபஸல்லிம் அலைஹ், அவருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. இன்னும் ஒருவர் சந்திக்கின்ற பொழுது நாம் சலாம் சொல்கிறோம், புதிதாக சந்திப்பதாக இருந்தாலும். அங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது? சலாம் சொல்லுங்கள். நபி அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். நபி அவர்கள் சலாம் சொல்வதற்கு முன்னாலே அவர்களே முதலில் சலாம் சொல்லிவிட்டார். அந்த நரகத்தின் காவலாளியான மாலிக் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தின் காவலாளியை மாத்திரம்தான் பார்த்தார்கள், இல்லை, நரகத்தையே பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு நரகத்தையும் காண்பித்தார்கள். நரகத்திலே பார்த்தார்கள். ஒரு கூட்டம், அவர்களுக்கு நகங்கள் இருக்கின்றன. அந்த நகங்கள் செம்பினாலான நகங்கள். அந்த நகங்களின் மூலமாக அவர்கள் தங்களுடைய முகங்களையும் நெஞ்சையும் கிழித்துக் கொள்கின்றார்கள். இவர்கள் யார் ஜிப்ரீல் என்று நபி அவர்கள் கேட்டபொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹஉலாஇ யஅகுலூன லுஹூமன் நாஸ், மனிதர்களுடைய இறைச்சிகளை சாப்பிடக்கூடியவர்கள் தான் இவர்கள். வயகஊன ஃபி அராதிஹிம், அவர்களுடைய மானங்களை போக்கக்கூடியவர்கள். இனி மற்றவர்களை பற்றி புறம் பேசுகின்றவர்களுக்கு இப்படியான ஒரு தண்டனை கிடைப்பதை நரகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கின்றார்கள். அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அதே போன்று சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய கௌசர் என்கின்ற ஆற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். நபி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆறு சுவர்க்கத்திலே கௌசர். அதே போன்று அதனுடைய தடாகம் மஹ்ஷர்ல இருக்கிறது. அதனுடைய 2 ஓரங்களிலும் பெரும் முத்துக்களினாலான கூடாரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு முத்தும், ஒவ்வொரு கூடாரம் ஒவ்வொரு பெரும் முத்து. அதனுடைய மனம் கமலும் கஸ்தூரியாக இருந்தது என்று அந்த ஆற்றை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொல்லியிருக்கின்றார்கள். முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே தோற்றத்திலே சிதறத்துல் முன்தஹா இடத்திலே வைத்து பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள், மலக்குமார்களுக்கு பல இறக்கைகள் இருக்கின்றன. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். 2 2ஆக, 3 3ஆக, 4 4ஆக பல இறக்கைகள் மலக்குமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. நிறைய மலக்குமார்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியும். நாம் பார்த்தோம், பைத்துல் மாமூரிலே ஒவ்வொரு நாளுமே தொழுவதற்கு 70,000 மலக்குமார்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். ஒவ்வொரு மலக்குமார்களையும் அல்லாஹ் தஆலா அவன் நாடிய விதத்திலே படைத்திருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்ததை எப்படி சொல்கிறது? ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா மா கதபல் ஃபுஆது மா ரஆ என்று அந்த சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகள் நின்றும் பலதை அவர்கள் பார்த்தார்கள் என்று அல்லாஹ் அந்த சூறாவிலே சொல்கின்றான். சூரத்து நஜ்முடைய அந்த ஆயாக்களிலே அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான்? ஃபகான காப கௌஸைனி அவ் அத்னா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக நெருக்கமாக வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காப கௌஸைன் என்ற 2 வில்லுகளின் அளவு நெருக்கமாக வந்தார்கள், அல்ல அதைவிட நெருக்கமாக வந்தார்கள். அதாவது
அல்லாஹு தாலா என்ன சொல்கின்றார் என்றால், இந்த ஆயாக்களுடைய தொடரிலே அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு வஹி அறிவித்தை சொல்கின்றான். ஃபஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா மா கதபல் ஃபுஆது மா ரஆ, உள்ளம் பார்த்ததை பார்த்ததை உள்ளம் பொய்ப்பிக்கவில்லை. ஃபஃபதுமாரூனஹு அலா மா யரா, அவர் கண்டதிலே நீங்கள் அவரை அவரோடு தர்க்கிக்கின்றீர்களா என்று அல்லாஹு தாலா இந்த மேராஜை பற்றி கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களால் கண்டார்கள், வெற்று கண்களால் நேரடியாக இந்த காட்சிகளை கண்டார்கள். கனவிலே கண்டால் அவர்கள் தர்க்கிக்க மாட்டார்கள், நேரடியாக கண்டதனால் தான் அவர்கள் தர்க்கிக்கிறார்கள். கனவிலே யாரும் காண்பார்கள். எனவே ஒரே இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு விடயங்களை போய் பார்த்துவிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதனால் அவர்கள் தர்க்கித்தார்கள். நாங்கள் பின்னால் பார்க்க இருக்கின்றோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபதுமாரூனஹு அலா மா யரா, அவர் கண்டதற்காக நீங்கள் அவரோடு தர்க்கம் செய்கிறீர்கள். வலகத் ரஆஹு நஸ்லத்தன் உஹ்ரா, மீண்டும் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டார்கள். எப்படி? எங்கே? இந்த சித்ரத்தில் முன்தஹா, சித்ரத்துல் முன்தஹா இடத்திலே கண்டார்கள். நாங்கள் சித்ரத்துல் முன்தஹா என்னென்று பார்த்தோம் ஏற்கனவே. ஐந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அந்த இடத்திலே தான் தங்குமிடமான ஜன்னா சொர்க்கம் இருக்கிறது. இத் யக்ஷ சித்ரத மா யக்ஷா, அந்த சித்ராவை இலந்தை மரத்தை மூடிக்கொள்ளக்கூடிய ஒன்று மூடிக்கொண்ட போது, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு அபரிமிதமான ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை, அழகான ஒரு காட்சியை பார்த்தார்கள். மா ஸாகல் பஸரு வமா தகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை சாயவில்லை, வலது பக்கம் இடது பக்கம் திருப்பவில்லை. வமா தகா, அளவு கடந்து போகவும் இல்லை. அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட அந்த அளவை அவர்களுடைய பார்வை பார்த்தது. லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்புடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள், இன்னும் பல விடயங்களை அங்கே பார்த்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மிஅராஜ் பயணத்தை முடித்துவிட்டு வந்தார்கள். வருகின்ற போது திரும்பவும் பைத்துல் மக்திஸ் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இறங்கி அங்கே தொழுததாக சில அறிவிப்புகளிலே பார்க்க முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். இதை பற்றி சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபிமார்கள் கூட்டத்திலே நான் என்னை பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருந்தார். அவர் ஷனுவா கோத்திரத்தின் ஒரு மனிதரை போன்றிருந்தார். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் உர்வத் இப்னு மஸ்ஊத் அஸ்-ஸகஃபி என்பவருக்கு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நெருக்கமான தோற்றத்தில் இருந்தார். அதே போன்று இப்ராஹிம் நபி அவர்கள் தொழுது கொண்டிருந்தார். அவர் எனக்கு ஒப்பானவராக இருந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால், தொழுகை நேரம் வந்தது. ஃபஹானத்திஸ் ஸலாத்து ஃபஅம்மம்துஹும், நான் அவர்களுக்கு தொழுகை நடத்தினேன் என்று அந்த செய்தி சொல்கிறது. அதே செய்தியிலே அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பிறகுதான் அந்த மாலிக் நரகத்தின் காவலாளி அவருக்கு சலாம் சொல்லுமாறு ஒருவர் சொன்ன பொழுது அவர் திரும்பி பார்த்த பொழுது அவரே முதலாவது சலாம் சொன்னதாக இருக்கிறது. எனவே சில நேரம் இது பைத்துல் மக்திஸில் நடந்ததாக இருக்கலாம். அதாவது சலாம் மாலிக் அவர்கள் சலாம் சொன்னது நான் ஏற்கனவே சொன்னேன். அது வானத்திலே நடந்த அந்த தகவல்களை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது அதை சொன்னேன். எனவே இது பைத்துல் மக்திஸில் நடந்ததாக இருக்க முடியும் என்பது இந்த ஹதீஸை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது. இங்கே நபி அவர்கள் நபிமார்களுக்கு பைத்துல் மக்திஸில் தொழுகை நடத்தினார்கள் என்றுதான் பிரபலியமாக எல்லோரும் அறிஞர்கள் சொல்வார்கள். ஏன்னா இதுக்கு ஒரு ஹதீஸ், அஹ்மதிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸும் ஆதாரமாக இருக்கிறது. அதாவது அந்த ஹதீஸிலே என்ன வருகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நுழைந்தார்கள். அவர்கள் திரும்பி பார்த்தார்கள், பின்னரும் திரும்பி பார்த்தார்கள். ஃபைதல் அம்பியாஉ அஜ்மஊன யுஸல்லூன மஅஹு, எல்லா நபிமார்களும் அவர்களோடு தொழுது கொண்டு இருந்தார்கள் என்று அங்கே வருகிறது. எனவே அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களே ஒருவர் கபூஸ் என்பவர் பலமானவர் பலவீனமானவர் என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்றாலும் இந்த செய்தி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸிலே நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்பதுதான் பல அறிஞர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இங்கே நபி அவர்கள் மிஅராஜுக்கு செல்வதற்கு முன்னால் தொழுகை நடத்தினார்களா
அல்லது மேராஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகு நபிமார்களுக்கு அங்கே தொழுகை நடத்தினார்களா என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து, அவர்கள் மேராஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகு நபிமார்களை எல்லாம் அறிந்துவிட்டு வந்ததற்கு பிறகு அங்கே தொழுகை நடத்திவிட்டு அங்கிருந்து மக்காவுக்கு புராக்கிலே புறப்பட்டு வந்தார்கள் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இன்னும் சில அறிஞர்கள் மேராஜுக்கு போவதற்கு முன்னால் தொழுகை நடத்தினார்கள் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். அல்லாஹு அலம். அவர்கள் அது என்ன தொழுகை, இசா தொழுகையா அல்லது சுபகு தொழுகையா? இசா தொழுகையோ, அதாவது நபியர்கள் மேராஜுக்கு போவதற்கு முன்னால் ஐவேளை தொழுகை கடமையாக்கப்படவில்லை. அதே போன்று அவர்கள் மேராஜுக்கு சென்று வந்ததற்கு பிறகும் ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டதற்கு பிறகும் முதல் தொழுகையாக மக்காவிலே அவர்கள் துஹர் தொழுகை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி கொடுத்தார்கள். இவ்வாறு தொழ வேண்டும் என்று அதனுடைய நேரத்தை. அல்லாஹு அலம் சுப தொழுகையாக கூட இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே 2 ரக்காத்துக்கு தொழுத சில அறிவிப்புகளிலே இருக்கின்றது. அல்லது அது தனியான ஒரு தொழுகையாக இருக்கலாம். அந்த நேரத்திலே அவர்கள் தொழுகைத்த அவர்களுக்கு விசேடமாக கொடுக்கப்பட்ட ஒரு தொழுகையாக இருக்கலாம். அல்லது ஐவேளை தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலும் தொழுகைகள் மக்காவிலே கடமையாக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அல்லாஹ்விடத்திலே ஐவேளை தொழுகை அல்ல, ஆனால் தொழுகை கடமையாக்கப்பட்டு கொண்டிருந்தது. இரவு தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், சஹாபாக்கள் தொழுதார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. எனவே அந்த தொழுகைகளுடைய ஒரு தொழுகையாக இருக்கலாம். அல்லாஹு அலம். எனவே இங்கே நாங்கள் பார்ப்பது என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினார்கள். அனைத்து நபிமார்களுக்கும் அவர்கள் தலைவராக நின்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிய முடிகிறது. எப்படியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய அந்த மிஅராஜ் பயணத்தை முடித்து விட்டார்கள். இங்கே ஒரு கேள்வி வரும் சில நேரம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரிலே தொழுவதை பார்த்தார்கள். பைத்துல் மக்திஸிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த நபிமார்களிலே இருந்திருக்கிறார்கள், தொழுகை நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று வானத்திலும் நபிமார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். எனவே இது நாங்கள் உலகத்துடைய மிஅராஜ் என்பது ஒரு அற்புதம். அது எங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் வர்சகுடைய வாழ்க்கைக்கும் ஆஹிராவுடைய வாழ்க்கைக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நபிமார்களை பொறுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கபரிலே தொழுது கொண்டிருந்தார்கள் என்பது, பிறகு அவர்கள் பைத்துல் மக்திஸிலே அதே போன்று வானத்திலே அவர்கள் இருந்தார்கள் என்பதெல்லாம் கபரிலே தான் ஒவ்வொரு நபிமார்களுடைய உடல்கள் இருக்கின்றன. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலை தவிர அவர்கள் உடலோடு ரூஹோடு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மரணிக்கவில்லை. மரணித்தால் அனைத்து நபிமார்களும் மரணித்தார்கள். எனவே அவர்களுடைய உடல்கள் அவர்களுடைய கபர்களிலே தான் இருக்கிறது. ஆனால் ரூஹை பொறுத்தவரையில் அது மேலே எடுக்கப்படும். அந்த ரூஹுக்கும் அவர்களுடைய உடலுக்கும் இடையிலே தொடர்பு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நாம் சலாம் சொல்கிற பொழுது அவர்கள் திரும்பவும் பதில் சொல்வார்கள். ஆனால் அந்த உயிர், அவர்கள் உயிர் வாழ்கின்ற அந்த முறை பர்ஸகுடைய, அதாவது சுஹதாக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ்விடத்திலே என்று. எனவே சுஹதாக்களை விட உயர்ந்தவர்கள் நபிமார்கள். நபிமார்கள் எவ்வாறு கபரிலே உயிரோடு இருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. அது பர்ஸகுடைய வாழ்க்கை. அவர்கள் மரணித்து விட்டார்கள். நபிமார்கள் மரணித்து விட்டார்கள். மரணத்துக்குரிய சட்டம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. என்றாலும் கபருடைய பர்ஸகுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையும் கெட்ட வாழ்க்கையும் பர்ஸகுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. நபிமார்கள் அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கபருடைய இதிலே தொழுது இருக்கிறார்கள். ஆனால் வானத்திலே அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது, அல்லது பைத்துல் மக்திஸிலே அவர்களை சந்தித்ததை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ரூஹுகளைத்தான் அல்லாஹு தஆலா அங்கே சந்திக்க வைத்தார். அவர்களுடைய ரூஹுகளுக்கு அவர்களுடைய உண்மையான அந்த உடல்களின் அமைப்பு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பலமான கருத்து. எனவே அந்த அவர்களுடைய உடல்களே அப்படி மீண்டும் அங்கே கொண்டு வரப்பட்டது என்று சொல்வது பலமான கருத்து அல்ல. அவர்களுடைய உடல்கள் அவர்களுடைய கபர்களிலே இருக்கின்றன. அவர்களுடைய ரூஹுகள் அங்கே போயிருக்கின்றன. அங்கே அவர்கள் அந்த ரூஹுகளுக்கு அவர்களுடைய உண்மையான அந்த தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அனைத்துக்கும் சக்தி வாய்ந்தவன். எனவே அங்கே அவர்களை சந்திக்கின்றார்கள் என்பதுதான் பலமான கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கண்டது அவர்களுடைய நேரடி கண்களால் கண்டார்கள். அல்லாஹ் தஆலா அதனால் தான் சூரத்துல் இஸ்ராவில் என்ன சொல்கிறான், வமா ஜஅல்னா ருயா அல்லதி அரைனாக்க, உங்களுக்கு நாங்கள் காண்பித்த நபி, உங்களுக்கு நாம் காண்பித்த அந்த காட்சி பார்வை இல்லா ஃபித்னத்தன் லின்னாஸ், மனிதர்களுக்கு நாங்கள் அது சோதனையாகவே அன்றி வைக்கவில்லை. எனவே மனிதர்களுக்கு சோதனையாக அல்ல வைத்தான். சிலர் அதனால் ஈமான் கொண்டார்கள், சிலர் அதனால் காஃபிரானார்கள். நபியவர்களை ஏற்றிருந்தவர்கள் கூட சிலர் காஃபிரானார்கள். அவர்கள் காஃபிராகவே மரணித்தார்கள், பத்ர் யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டார்கள் என்ற சரியான செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹு தஆலா அதை மனிதர்களுக்கு சோதனையாக அந்த மிஅராஜுடைய சம்பவத்தை
வைத்தான். அல்லாஹு தாலா ஒரே இரவிலே அவர்களை மிக விரைவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் அங்கிருந்து திரும்பவும் வானத்துக்கும் அழைத்து செல்கின்றான். எனவே ஒரு வேகமான ஒரு பயணமாக அது இருந்திருக்கிறது. எனவே இவ்வளவையும் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு காண்பித்து விட்டு அதே இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு திரும்பி வருகிறார்கள். எனவே மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களிடத்திலே இதை சொல்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்பது சாதாரணமாக நாம் சிந்திக்கின்ற பொழுதே நமக்கு புரியும். இங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் இப்போது பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு அன்றைய காலையிலே மக்காவிலே காபாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம், அவர்களை மக்கள் பொய்ப்பிப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே அங்கே அபூஜஹல் வருகின்றான். அல்லாஹு தாலாவுடைய எதிரி அபூஜஹல் வருகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து உட்கார்ந்து நபி அவர்களை பரிகாசிப்பதை போன்று ஹல் மின் ஷை, ஏதாவது புதிய விஷயங்கள் இருக்கிறதா என்று கேட்கின்றனர். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு இருக்கின்றார்கள். இது பலமான செய்தி, அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி. அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்கின்றார்கள். அப்போது அபூஜஹல் கேட்கின்றான், என்ன விஷயம்? நபி அவர்கள் சொல்கிறார், இன்னஹு உஸ்ரிய பி அல்லைலா, நேற்றிரவு என்னை இரவு பயணம் அழைத்துச் செல்லப்பட்டது. அபூஜஹல் எங்கே அழைத்து செல்லப்பட்டீர்கள் என்று கேட்டபொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்ல பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸுக்கு அழைத்து செல்லப்பட்டேன். திரும்ப அபூஜஹல் என்ன கேட்கின்றான், சும்மா அஸ்பஹ்த பைன தஹ்ரானினா, பிறகு எங்களுக்கு முன்னால் இங்கே நீங்கள் வந்துவிட்டீர்களா காலையிலே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது அபூஜஹல் நபி அவர்களை பொய்ப்பிப்பதை போன்று காண்பித்துக் கொள்ளாமல் உண்மைப்படுத்துவதை போன்று காண்பித்துக் கொள்கின்றான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடத்திலே ஏனைய மக்களையும் அழைத்து இந்த செய்தியை கேட்க வைக்கின்ற பொழுது நபி அவர்கள் அதை மறுக்கக்கூடாது என்பதனால் அதை உண்மைப்படுத்துவதை போன்று காண்பித்துக் கொண்டு என்ன சொல்கின்றான் என்றால், உங்களுடைய கூட்டத்தை நான் இங்கே அழைத்தால் எனக்கு சொன்ன விஷயத்தை நீங்கள் அவர்களுக்கும் சொல்வீர்களா என்று கேட்டபொழுது நபி அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அபூஜஹல் சொல்கிறான், ஹையா யா மஅஷர பனி கஅப் இப்னு லுஐ, மக்களை எல்லாம் அழைக்கின்றான். அங்கே மக்கள் எல்லாம் கூட்டமாக ஒன்று கூடுகின்றார்கள். வந்தவர்கள் அங்கே அபூஜஹலிடத்திலும் நபி அவர்களிடத்திலும் வந்து உட்கார்கிறார்கள். அப்போது உங்களுடைய கூட்டத்துக்கு நீங்கள் என்னிடத்தில் சொன்னதை சொல்லுங்கள் என்று அபூஜஹல் சொல்கின்றான். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்னை நேற்றிரவு இஸ்ரா அழைத்து செல்லப்பட்டது எங்கே என்று மக்கள் கேட்கிறார்கள். பைத்துல் மக்திஸ் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். பிறகு நீங்கள் காலையில் இங்கே வந்து விட்டீர்களா என்று கேட்டபொழுது ஆம் என்று சொல்கிறார்கள். அங்கே சில பேர் கையை தட்டக்கூடியவர்களாகவும் இன்னும் சில பேர் ஆச்சரியத்திலே தலையிலே கையை வைத்துக்கொண்டு வைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அதாவது இவ்வாறாக நடக்க முடியுமா, இது ஒரு பொய் என்பது அவர்களே பலர் நினைக்கின்றார்கள். அப்போது சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தவர்கள், நாங்கள் முஹம்மதை, அதாவது நபி அவர்களை நம்பியவர்கள், இல்லை நாங்கள் உண்மைப்படுத்த மாட்டோம், இதை நாங்கள் எப்படி நம்புவோம் என்று அவர்கள் காபிரானார்கள். ஃபதரபல்லாஹு அனாகஹும் அபூஜஹல், அபூஜஹலோடு அவர்களுடைய கழுத்தை அல்லாஹு தாலா வெட்டிவிட்டான். அதாவது அவர்கள் காபிராகவே என்ன செய்கிறார்கள், மரணித்து விட்டார்கள். அபூஜஹல் அங்கே பரிகாசமாக இன்னொரு செய்தியை சொல்கிறான், யுஹவ்விஃபுனா முஹம்மதுன் ஷஜரத ஸக்கூம் ஹது தம்ரன் வ ஸுப்தன் ஃபதஸக்கமு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய, நரகத்திலே அடியிலே முளைக்கக்கூடிய ஸக்கூம் என்கின்ற ஒரு மரத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். இதனை அபூஜஹல் பரிகாசிக்கின்றான், எங்களுக்கு தம்ரும் ஸுபதும் தாருங்கள், அதனை நீங்கள் கொண்டு வாருங்கள், அதனை நீங்கள் சாப்பிடுங்கள் என்பது போன்று அங்கே நபி அவர்களை பரிகாசிப்பதற்காக சொல்கின்றான். இங்கே இந்த நிகழ்ச்சியிலே இதை கேட்டவர்களே உண்மையான மூமின்கள் நிலைத்திருந்தார்கள், ஈமானோடு இருந்தார்கள். குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள், நபி அவர்கள் அவ்வாறு சொல்லியிருந்தால் நிச்சயமாக அது நடந்திருக்கும், அவர்கள் பைத்துல் மக்திஸுக்கு போயிருப்பார்கள், காலையாக முன்னால் அவர்கள் வந்திருப்பார்கள் என்பதை அவர்கள் சொன்னார்கள். ஆம், நான் உண்மைப்படுத்துகிறேன், நான் அவர்கள் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு வானத்திலிருந்து செய்தி வருவதை நான் உண்மைப்படுத்துகின்றேன். எனவே பைத்துல் மக்திஸுக்கு போனதை நான் அதாவது அவர்கள் பைத்துல் மக்திஸுக்கு போனதை மாத்திரம்தான் அங்கே சொல்கின்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். அதை அவர்கள் என்ன செய்தார்கள், உண்மைப்படுத்தினார்கள். அதைவிட தூரமான இடத்திலிருந்து, வானத்துக்கு மேலால் இருந்து, 7 வானத்துக்கு மேல இருந்த செய்தி
அல்லாஹ்வுடைய செய்தி வஹி அவர்களுக்கு வருகிறது, அதையே நான் உண்மைப்படுத்துகிறேன், இதை ஏன் உண்மைப்படுத்தக்கூடாது என்ற அர்த்தத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், வ இன்னி இன்னி ல உசத்திகுஹு பிமா ஹுவ அப்அது மின் தாலிக், அதை விட தூரமானதையே நான் உண்மைப்படுத்துகிறேன். உசத்திகுஹு ஃபி ஹபரி ஸமாஇ ஃபி கத்வத்தின் அவ் ரௌஹா என்று சொல்கிறார்கள். இதனால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அஸ்-சித்தீக் என்று பெயர் சூட்டப்பட்டார்கள் என்கின்ற செய்தியையும் நாங்கள் ஹதீத்களிலே பார்க்கின்றோம். எனவே இங்கே அல்லாஹு தாலா இதனை ஒரு சோதனையாக காவிர்களுக்கு வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மன ஆறுதலாக அதனை ஏற்படுத்தி இருந்தான். எனவே உண்மையான ஈமான் உள்ளவர்கள் நிலைத்தார்கள், பலவீனமான ஈமான் உள்ளவர்கள் குஃப்ருக்கு சென்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே குறைஷிகள் இப்போது ஆதாரம் கேட்கின்றார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸை ஏற்கனவே இதற்கு முன்னால் பார்த்ததில்லை. நபி அவர்களுக்கு ஒரு ஆதாரம் சொன்னார்கள். அதாவது குறைஷிகளுடைய காஃபிலா, அவர்களுடைய பிரயாண கூட்டம் ஒன்று, வியாபார கூட்டம் ஒன்று இடையிலே வந்து கொண்டிருந்தது. இந்த வியாபார கூட்டம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறார்கள். இந்த உங்களுடைய வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி வர்ணிக்கின்றார்கள். ஆனால் அது வருவதற்கு நாள் எடுக்கும். அதற்கு முன்னால் இவர்களுக்கு நபி அவர்களை பொய்ப்பிக்க வேண்டும். அதற்காக நபி அவர்களிடத்திலே ஆதாரம் கேட்கின்றார்கள். என்ன கேட்டார்கள்? நபி பைத்துல் மக்திஸை வர்ணிக்குமாறு கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே மிக முக்கியமான பணிக்காக போனார்கள். அங்கே பைத்துல் மக்திஸில் உள்ள எல்லா விடயங்களையும் எல்லா இடத்தையும் அவர்கள் நுணுக்கமாக கவனித்திருப்பார்களா? நிச்சயமாக நபி அவர்களுக்கே அது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. ஆனால் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால் பைத்துல் மக்திஸை கொண்டு வந்து வைத்தான். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிஜ்ரிலே இருந்து கொண்டு, காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வட்ட வடிவமான அமைப்பு அதன் ஹிஜர், அதில் இருந்து கொண்டு குறைஷிகள் கேட்கக்கூடிய அந்த இஸ்ரா பற்றிய கேள்விகளுக்கெல்லாம் நபி அவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நபி அவர்களுக்கு மிக கஷ்டமாக இருந்தது. என்றால் அதையெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் அவர்கள் எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வார்கள்? ஆனால் இவர்கள் இங்கே போனவர்கள், அங்கே போனவர்கள், அதை பார்த்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் நபி அவர்களிடத்திலே இந்த விடயங்களை, பைத்துல் மக்திஸை பற்றிய ஒவ்வொரு விடயங்களையும் கேட்கின்றார்கள். அதனால் அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு முன்னால் அந்த பைத்துல் மக்திஸை கொண்டு வந்து வைக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு அதை பற்றி வர்ணிக்கின்றார்கள். அவர்களுக்கு அதை பொய்ப்பிக்க முடியவில்லை. நபி அவர்கள் சரியாக பைத்துல் மக்திஸை பற்றி வர்ணனையை கொடுத்தார்கள் என்றால் அவர்களுடைய கண்முன்னுக்கு அல்லாஹு தாலா அதை காண்பித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? மறக்க முடியவில்லை. அம்மன் நஅது ஃபவல்லாஹி லகத் அஸாப், அல்லாஹ்வின் சத்தியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், அதை வர்ணிப்பது உண்மையிலே அதில் அவர் விளைவிடவில்லை, மிக சரியாகத்தான் வர்ணித்தார் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று குறைஷிகளுடைய அந்த பயண கூட்டம் அவர்களும் வந்து உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களும் அந்த செய்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயணத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தொழுகின்ற நேரங்களை கற்றுக் கொடுத்தார்கள். நபி அவர்களே சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 முறை காபத்துல்லா இடத்திலே வருகின்றார்கள். லுஹர் நேர தொழுகையை ஆரம்பத்திலே, அதன் லுஹருடைய ஒவ்வொரு தொழுகையும் அதனுடைய ஆரம்ப நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை நடத்துகின்றார்கள். இரண்டாவது முறையும், இரண்டாவது நாளும் நபி அவர்களிடத்திலே வந்து தொழுகை நடத்துகின்றார்கள். அதாவது லுஹருடைய தொழுகை சூரியன் உச்சியிலிருந்து சாய்கின்ற நேரத்திலும் முதல் நாளிலே, அதே போன்று முதல் நாளிலே அசருடைய தொழுகை சூரியன் ஒரு பொருளுடைய நிழல் அதே அளவுக்கு லுஹருடைய நேரத்தில் இருக்கக்கூடிய நிழலை தவிர்த்து அதே அளவுக்கு வருகின்ற பொழுது அசரு தொழுகை நடத்தினார்கள். மகரிபு தொழுகை நோன்பு திறக்கின்ற பொழுது, அதாவது சூரியன் மறைகின்ற பொழுது, இஷா தொழுகை செம்மேகம் மறைகின்ற பொழுது தொழுவித்தார்கள். அதே போன்று ஃபஜ்ருடைய தொழுகையை அல்லாஹு தாலா உணவையும் குடிபானத்தையும் நோன்பாளிக்கு ஹராமாக்கி இருக்கக்கூடிய நேரத்திலே தொழுகை நடத்தினார்கள் என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது ஃபஜ்ர் உதயமாகக்கூடிய நேரம். இங்கே இந்த ஹதீஸிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஃபஜ்ர் உதயமாகியதோடு நோன்பாளிக்கு உணவும் குடிபானமும் ஹராம் என்பது தெரிகிறது.
ஃபஜ்ருடைய ஆரம்ப நேரத்திலே அது ஹராமாக்கப்படுகிறது. அடுத்த நாள் ஃபலம்மா கான மினல் கத், அடுத்த நாள் ஸல்லா பி துஹ்ரா, எனக்கு துஹர் நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அதாவது ஒரு பொருளுடைய நிழல் அதனுடைய அளவுக்கு வருகின்ற, அதாவது அசருடைய நேரத்துக்கு சற்று முன்னால் தொழுகை நடத்தினார்கள். ஒருவருடைய கடைசி நேரத்தில் தொழுகை நடத்துகிறார்கள். அசரு தொழுகையை ஒரு பொருளுடைய நிழல் அதனுடைய 2 மடங்கு, ஒரு பொருளுக்கு ஒரு அடி பொருளாக இருந்தால் லுகருடைய அந்த சூரியன் சாகின்ற பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன நிழலை தவிர்த்து இன்னொரு அடி வந்ததற்கு பிறகுதான் அசர் தொழுவோம். அதிலிருந்து இன்னொரு அடி, அதாவது ஒரு அடி பொருளாக இருந்தால் அதில் 1 மீட்டர் பொருள் 2 மீட்டர் ஆகின்ற அந்த நேரத்திலே அசரை தொழுவித்தார்கள். இது அசருடைய கடைசி நேரம் அல்ல, இது அசருக்குரிய இஃப்தியார், சிறந்த நேரம், தெரிவு செய்யக்கூடிய இந்த நேரம். அதே போன்ற அசருடைய தொழுகை சூரியன் மஞ்சளாகுவதற்கு முன்னால் வரையிலே தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது. அதற்கு பின்னால், மஞ்சளாயதுக்கு பின்னால் சூரியன் மறைகின்ற வரையிலே ஒருவர் தொழவில்லை என்றாலும் அந்த நேரத்தில் அவர் தொழ வேண்டும். அது வக்து இத்ரார் என்று நாங்கள் சொல்வோம். ரைட், இப்போது மகரிபு தொழுகையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது காட்டுகிறார்கள். அதே நேரத்திலே நேற்று எந்த நேரத்திலே தொழுகை நடத்தினார்களோ மகரிபுடைய தொழுகை அதே நேரத்திலே தொழுதார்கள். எனவே அந்த மகரிபுடைய தொழுகையை பிற்படுத்தாமல் அதே நேரத்திலே தொழுவது சிறந்தது. வேறு ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. மகரிபுடைய தொழுகை இஷாவுடைய நேரம் வரும் வரையிலே தொழ முடியும், செம்மேகம் வரும் வரையிலே தொழ முடியும். என்றாலும் மகரிபுடைய நேரம் 2 நாளும் அதே நேரத்திலே மகரிபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். இஷாவுடைய தொழுகையை 2வது நாள் இரவுடைய 3ல் ஒரு பகுதி வரும் வரையிலே தொழுகை நடத்துகிறார்கள். எனவே இரவுடைய 3ல் ஒரு பகுதி வரும் முன்னால் நாம் சுபஹுடைய, அதாவது இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட வேண்டும், அல்லது இரவுடைய வரைவாசி வருகின்ற முன்னால் நாம் அந்த இஷாவுடைய தொழுகை தொழுதுவிட வேண்டும். அவ்வாறு தொழ முடியா போனால் நாங்கள் ஃபஜ்ருக்கு முன்னாலேனும் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட வேண்டும். பிறகு ஃபஜ்ருடைய தொழுகை சற்று வெளிச்சமானதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். பிறகு என்ன சொன்னார்கள்? யா முஹம்மத், ஹாதா வக்துல் அம்பியா மின் கபலிக், உங்களுக்கு முன்னால் நபிமார்களுடைய தொழுகை நேரங்கள் இது. நீங்கள் அல் வக்து மா பைன ஹாதைன் அல் வக்தைன், இந்த 2 நேரத்துக்கும் இடையிலே தான் நேரம் இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இது சஹீஹான ஒரு ஹதீஸ். அதே போன்று தொழுகையை பொறுத்தவரையிலே ஆரம்பத்திலே 2 ரக்அத்களாகத்தான் கடமையாக்கப்பட்டது. எனக்கு தெரியும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், தொழுகை ஆரம்பத்தில் 2 ரக்அத்களாக கடமையாக்கப்பட்டது. பிறகு பிரயாணத்திலே அது நிலைப்படுத்தப்பட்டது. ஊரிலே தங்குகின்ற தொழுகின்ற பொழுது அது கூட்டப்பட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் இதிலே மகரிபு தொழுகை அடங்காது, என்ற மகரிபு தொழுகை சுருக்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஆரம்பத்தில் 2 ரக்அத்களாக தொழுகை கடமையாக்கப்பட்டது என்று ஹதீஸ் சொல்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்திலே ஏனைய தொடரை, மக்கா வாழ்க்கையை பற்றிய ஏனைய விடயங்களை பார்ப்போம்.